ஹாய் ஹலோ நண்பா. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா டே 1 நம்மகிட்ட வந்து 30 days சேலஞ்சுன்னு இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டே 1லேருந்து. ஸோ மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையிலே வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பிளாக் காஃபி ப்ளஸ் ஒரு சன்செட் வியூவோட பயங்கரமாக இருக்குது. என் கூட யார் வந்திருக்கானா இந்த 30 days சேலஞ்சில் நம்ம இவர் தான். ஸோ வந்து ஒரு அழகான வியூவில் வந்து டீயை போட்டுட்ருக்கோம். நண்பா மார்னிங் டைமில் அப்படியே நடக்கிறதுக்கு ஒரு வைப்பாக இருக்குது. அப்படியே காலை உனக்கு இருக்குது, எனக்கும் வைப்பாக தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்கோம், அப்படியே போயிட்டுருக்கோம், பொறுமையாக போயிட்டுருக்கோம். பீச்சு அடிச்சுருக்குது. சன் வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளீச் பயங்கரமாக அடிக்குது. இப்படி தான் நண்பா இருக்குது, சன்னு பயங்கரமாக இருக்குது. இந்த வியூவில் தான் வந்து அப்படியே ஒரு ப்ளீச் வைப்லேயே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழிஞ்சு நடக்கிறங்காட்டி இன்னுமே நல்லா இருக்கு சொல்லலாம். ஒரு மாதிரி பெயினும் ஒரு மாதிரி பேசிட்டு போகிறங்காட்டி எதுவும் தெரில. நான் 2 நேரம் அது எதுவும் பேசிட்டு போகிறங்காட்டியும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறங்காட்டியும் அவ்வளோக்கா எதுவும் தெரில. பட் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இந்த மார்னிங்கோட அந்த ப்ளிஸ்ஃபுல்லே வந்து நமக்கு வந்து அந்த டயர்னஸை ஒரு மாதிரி கொண்டு வராது போல். நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 kilometer நடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு சுத்தமாக ஒரு டயர்ட் ஃபீலே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அந்த வந்து கிளைமேட் தான் மேட்டர் போல். அதனால தான் எல்லோரும் மார்னிங் எந்திரிங்கடா சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்கிறது. ஸோ நீங்களும் உங்களாலேயும் முடியும், ட்ரை பண்ணுங்கள். பின்னாடி அங்கே திடீர்னு பார்த்தீங்களா அந்த மலையில் தான் ஏறலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த மலை மேலே ஏறிட்டு அங்கே இருக்கிற வியூ எல்லாமே காட்டுறோம் உங்களுக்கு. பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். மேலே வந்திருக்கோம். மேலே வந்துட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட்டை போடுவோமேனு போட்டிருக்கோம். ரெஸ்ட்டுனா சும்மா ஒரு 2 minutes ரெஸ்ட்டை போட்டு அப்படியே இந்த நேச்சரை அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோமேனு வந்திருக்கோம். அப்படியே பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே இருந்தால் அங்கேயும் தான் பார்க்குறானே தவிர நம்மளோட பேச மாட்டேறான். ஸோ வந்து அதான் மெயினாக என்னென்னா இந்த கிளி குருவி எல்லாம் கத்துறது கேட்கும்போது இன்னுமே நல்லா இருக்குது. காலையில் நேரம் இந்த சைடு பார்த்தா சன்செட் அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த கிளி குருவிகள்லாம் கத்துது. ரெகுலராக இதெல்லாம் நடக்குது, ஆனால் நம்ம தான் வந்து பெருசாக வந்து ரிலேட் பண்ணிக்கல. ஸோ இன்றைக்கி ரிலேட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ காலி, உனக்கு எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறேன் 30 daysக்கு அப்புறம்? ஃபிட்டாக வேணும், உடம்பை கம்மி பண்ணி இது நீட்டாக இருக்கணும். ரொம்ப இதுவும் வேண்டாம், ஒல்லியும் வேண்டாம், இடையில் இருக்கணும். அவன் மொத்தம் பையன் மீடியமாக கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 30 daysல ட்ரை பண்ணி பையனை கொஞ்சம் ஃபிட் ஆகுறோம். ஸோ கைஸ் அப்படியே உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது, ரசிக்கிறது. என்னோடய வியூ உங்கள் மொபைலில் காட்ட முடியுமான்னு தெரில, பட் செமையாக இருக்குது. செம வியூ. மார்னிங் வந்ததுக்கு ஒர்த்து. ஏறி தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. அதை ஹெர்ரா காலி அப்படி காட்டலாம். கைஸ் நான் பார்த்த வியூ தான். Trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. இது நடுவில் தாங்க பயங்கரமாக இருக்கு. சமாவர்த் மேலே வியூ பாயிண்டில் தான் இருக்கும். இப்போது மேலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதான் மேலே வியூ பாயிண்ட்டு. ஸோ பயங்கரமாக இருக்குது, செமையாக இருக்குது வியூ. இந்த அழகை பார்த்தோன்னா செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே சுற்றியும் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீக் மவுண்டெயினோட க்ளவுட்ஸ் தெரியுது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சன் ப்ளீச் அடிக்குது. சன் இங்கே தான் இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம இங்கே இருக்கோம். ஃபஸ்ட்டு டே நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். பயங்கரமாக இருக்குது.
இதுதான் எங்கள் பிளானு. இங்கே வர்றதான் ஃபஸ்ட்டு டேவோட பிளானு. இன்றைக்கி டே 1 இதே மாதிரி 30 days சேலஞ்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போவோம். எங்கள் ஏரியாலேயே சும்மா ஒவ்வொரு இடத்துக்கு போவோம், இல்லைனா எங்கள் வீட்டில் கூட ஒர்க் அவுட் பண்ணுவோம், என்ன வேணால் பண்ணுவோம். ஸோ 30 days ஃபிட்னஸை பயங்கரமாக கொண்டு வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயங்கரமாக காட்டுறோம். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு அழகானங்கிற வியூ பாயிண்ட்டுங்கிறது எங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் வந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட்டு கிடைக்கிறக்காண்ட நம்ம யாருமே வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ வந்து எல்லாருமே இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது தப்பில்லன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம ஹெல்த் விஷயமாகவும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த டேவோட ஒரு தாட்ஃபுல்னஸ்ஸு. ஒரு தாட் ஆஃப் த டேனா இந்த டேவோட தாட் ஆஃப் த டே அதுதான். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் அவுட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஸோ வந்து எதாக இருந்தாலும் வெளியே வந்து பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் போட்டால் தான் எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். எஃபோர்ட் போடாமல் நாங்கள் இங்கே வந்துருக்க முடியாது. எங்களுக்கு இந்த அழகான வியூ பாயிண்ட்டுங்கிறது இன்றைக்கி கிடச்சிருக்காது. ஸோ டெய்லி ரொட்டைன் மாதிரி நாங்களும் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி இந்த வியூவில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் போட்டு மேலே வந்தோம்னா நமக்கு இவ்வளோ அழகான வியூ பாயிண்ட் இருக்குது. இது நாங்கள் இதை மட்டும் வச்சு சொல்லலை, எல்லா விஷயத்துலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம், தப்பு இல்லை. ஸோ பிரேக் டு பிரேக் அவுட். ஸோ பிரேக் எடுங்க, பிரேக் அவுட் பண்ணுங்கள். நியூ ரெக்கார்டை செட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில். அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.